ஃபேஸ் மாஸ் இருக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம். 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியில் உடையாமல் நீடிக்குமான்றதே ஒரு சந்தேகம் மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியில் ஏகப்பட்ட வழக்குகள், இந்த கொடநாடு விஷயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு. ஸோ இந்த டெண்டர் முறைகேடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதத்தில் தூசி தட்டி எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இடைத்தேர்தலை எப்படியா புறக்கணிச்சிட்டாரு, இந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கவே முடியாது. ஸோ அப்படி புறக்கணித்தா எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கலாயிரும். அதே மாதிரி இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கடி தர ஆரம்பிச்சிருச்சு. சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தலை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு நார்த் பக்கம் நடந்துட்டுருக்கு, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் சொல்லிட்டு. ஸோ அவங்க அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கல. இல்லைன்னா திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் புதுசாக பார்த்திங்கன்னா விஜய் இவங்கெல்லாம் கட்சி தொடங்கியிருக்காங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. அதிமுகவில் நிறைய உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாங்கள் களம் இறங்குறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தைரியமாக யாருமே சொல்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லும் போது விஜய் எங்கள் கூட்டணி வந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம், அப்போ விஜய் இருந்தால் தான் ஜெயிப்பீங்க, அதிமுக விஜய் இருந்தால் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களே ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம ஜெயிப்போன்ற மாதிரி சொல்லவே இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு கொங்கு மண்டலம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் அவங்களுக்கே தெரியுது நல்லாவே. எல்லாரையும் ஓர் அணியில் இணைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெஞ்சு சொல்லலாம் இணைக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருந்தார். ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியான்னு சொல்லிட்டு. அப்படி இந்த என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொன்னவர் என்ன தியாகம் பண்ண போகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை பொய்ச்சலை ஏற்றுக்க தயார்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை இணைக்கிற மாதிரி இல்லை. ஓபிஎஸ் சசிகலா டிடி தனக்கா இனத்தை இன்னொரு நபரை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சார். ஸோ நம்ம உதயகுமார்லாம் போட்டு பார்த்தார், பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அந்த இடத்துக்கு திருநாவுக்கரசரை வர வைக்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர பார்க்குறாரு. துணை பொதுச்செயலாளர் பதவி கூட தரம்னே கட்சியில் நீங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்குறோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி போயிருக்காரு. ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்தவர், ஜெயலலிதா கூட முரண்பாடான கருத்து புது கட்சி ஆரம்பித்தார். அந்த புது கட்சியிலேருந்து அப்புறம் பாஜக போனார், பாஜகலேருந்து காங்கிரஸ் போனார். இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, திரும்ப அதிமுகவுக்கு வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அழைப்பு இதில் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. வெத்தலை பாக்கு தட்டெல்லாம் வச்சு அழைக்கிறாள். அவருக்குமே ஒரு ஆச்சரியம், என்னப்பா நம்மளுக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்கான்ற மாதிரி திருநாவுக்கரசர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எம்பி சீட்டு அவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசினாங்க. பட் பாஜகவுக்கு போக வாய்ப்பு இல்லை, ஆனால் அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவரை இணைச்சிக்கிட்டா தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம விட்ட இடத்த பிடிச்சிடலாம். அது ஓபிஎஸ் சசிகலா அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இவரும் இருப்பார். அந்த சமூக மக்கள் திருநாவுக்கரசை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அவரை இறக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். பட் அது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதிமுக முகமாகவே இருக்கவர் ஓபிஎஸ், அதிமுக அம்மாவின் அடையாளம் ஓபிஎஸ். அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் ஒரே கட்சியில் தான் இருக்கார், மித்த கட்சியெல்லாம் மாறல. ஆனால் திருநாவுக்கரசு அப்படி கிடையாது. அதிமுகலேருந்து புது கட்சி, அம்மா எதிர்த்து புது கட்சி ஆரம்பித்தார், பாஜக போனார், காங்கிரஸ் போனார். மித்த கட்சி நபர்களுக்கு துணை போயிச்சான்ற ஒரு பதவியே பார்த்தீங்கன்னா சிக்கலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.